இந்திய வரலாறு ரொம்ப பின்தங்கியது. அதனால அவங்கள நாகரீகப்படுத்தவே நாங்க வந்தோம். இதுதாங்க 17ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரங்க பரப்புன ஒரு கதை. ஆனா உண்மை என்னன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. பிரிட்டிஷ்காரங்க சொன்ன இந்த பொய்களுக்கு சரியான பதிலடியா இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் கொண்டாடின ஒரு சகாப்தம் இருந்துச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் தான் இந்தியர்களை அவங்களோட சொந்த வரலாற்றை திரும்பி பார்க்க வச்சது. ஏய், பிரிட்டிஷ் ஆட்சி எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கே ஒரு பெருமையான வரலாறு இருக்கு அப்படின்னு நிரூபிக்க கிளம்புனாங்க. அப்படி அவங்க தூக்கி பிடிச்ச ஒரு வைர கல் தான் குப்தா பேரரசோட காலம். அப்போ இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்தியாவை எத்தனையோ பேரரசர்கள் ஆண்டிருக்கு. ஆனா குப்தர்களோட காலத்துக்கு மட்டும் ஏன் இந்த பொற்காலம் அப்படிங்கிற பட்டம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த கதைய நாம படிப்படியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த மாபெரும் பேரரசி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட சாதனைகள் என்னென்ன, அதோட உச்சம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதே சமயம் அந்த வெளிச்சத்துக்கு பின்னால இருந்த சில இருண்ட பக்கங்களையும் அலசுவோம். கடைசியா அந்த பேரரசு எப்படி வீழ்ந்தது, அது இன்னைக்கு நமக்கு விட்டு சென்றிருக்கிற பாடம் என்னங்கிறதையும் பேசுவோம். மௌரிய பேரரசுங்கிற ஒரு பெரிய சக்தி விழுந்ததுக்கு அப்புறம் வட இந்தியா கிட்டத்தட்ட 500 வருஷம் ஒரு சரியான தலைமை இல்லாம தவிச்சிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன ராஜ்யங்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான இருண்ட காலகட்டத்துல தான் ஒரு புது வெளிச்சம் பிறந்துச்சு. ஸ்ரீகுப்தர் இந்த வம்சத்துக்கு ஒரு விதைய போட்டார்னா அத ஒரு செடியா வளர்த்தவர் முதலாம் சந்திரகுப்தர். அவர் லிச்சாவி இளவரசி குமாரதேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது வெறும் காதல் கதை மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய அரசியல் கணக்கு. அந்த ஒரே ஒரு திருமணம் அவருக்கு பெரிய பலத்தையும் மரியாதையும் தேடி கொடுத்துச்சு. அவருக்கு பின்னாடி வந்த அவரோட பையன் சமுத்திரகுப்தர் இருக்காரே, அவர் அந்த செடிய ஒரு பெரிய ஆலமரமா, அதாவது ஒரு மாபெரும் பேரரசாவே மாத்திட்டாரு. இப்போ சமுத்திரகுப்தர் கிட்ட வருவோம். அடேங்கப்பா, இவரோட வாள் போன இடமெல்லாம் ஜெயம்தான். வடக்க நாகர்கள்ல இருந்து தெக்க பல்லவர்கள் வரைக்கும் இவர் முன்னாடி மண்டியிடாந்த ராஜாக்களே இல்ல. இவரோட வீரத்தீர செயல்களை அலகாபாத் தூணுல கவிஞர் ஹரிசேனர் ஒரு காவியமாவே எழுதி வச்சிருக்கார். இந்த தொடர் வெற்றிகள் தான் பிற்காலத்துல இவருக்கு இந்தியாவின் நெப்போலியன் அப்படிங்கிற பட்டத்தையே வாங்கி கொடுத்துச்சு. சரி, ஒரு பெரிய பேரரசை உருவாக்குறது ஒரு விஷயம். ஆனா அதை ஒரு பொற்காலமா மாத்துறதுங்கிறது வேற விஷயம் இல்லையா? குப்தர்கள் இதை எப்படி செஞ்சாங்க? பதில் சிம்பிள். அவங்களோட நிர்வாகத் திறமை, அறிவியல் வளர்ச்சி, அப்புறம் கலைகள்ல அவங்க தொட்ட உச்சம், இதுல தான் எல்லா ரகசியமும் இருக்கு. குப்தர்களோட நிர்வாக முறை மௌரியர்களைப் போலவே ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம், அவங்க எல்லா பவரும் ராஜாவுக்கு தான் அப்படின்னு நினைக்கல. அதிகாரத்தை பல மட்டங்கள்ல பிரிச்சு கொடுத்தாங்க. இதனால உள்ளூர் தலைவர்கள் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா பிற்காலத்துல வந்த நிலப்பிரபுத்துவ முறை உருவாகிறதுக்கு இதுவே ஒரு அடித்தளமா அமைஞ்சது. இரண்டாம் சந்திரகுப்தரோட ஒரே ஒரு ராணுவ வெற்றி பேரரசோட தலையெழுத்திய மாத்திருச்சு தெரியுமா? அவர் சாகர்களை ஜெயிச்சு குஜராத்தை கைப்பற்றினப்போ இந்தியாவோட மிக முக்கியமான துறைமுகங்கள் எல்லாம் அவர் கைக்கு வந்துருச்சு. இதோட விளைவு ரோம் கூட இருந்த வர்த்தகம் கொடிகட்டி பறந்துச்சு. பொருளாதாரம் உச்சத்துக்கு போச்சு. அவங்க வெளியிட்ட தங்க நாணயங்கள் அந்த செல்வச்செழிப்போட கதைய இன்னிக்கும் நமக்கு சொல்லுது. இந்த காலத்தோட உண்மையான மேஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அறிவியல்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகம் தட்டைன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருந்த காலத்துல பூமி உருண்டையா இருக்கு, அது சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்னார் ஆரியபட்டா. இன்னைக்கு நாம பேசுற பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி அப்பவே சுஸ்ருத சம்ஹிதைங்கிற நூல்ல எழுதி வச்சிருக்கார் சுஷ்ருதர். இவங்களா மாதிரி ஆட்கள் இருந்ததால தான் தன்வந்திரிய இந்திய மருத்துவத்தோட தந்தைன்னு நாம போட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில இருந்து உலகத்துக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இதுதான். ஆம், பூஜ்யம். ஆரியபட்டா கண்டுபிடிச்ச சூனியம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் கணிதத்தையும் அறிவியலையும் மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. இலக்கியம், கலைன்னு பார்த்தாலும் இது ஒரு கோல்டன் பீரியட் தான். ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான இதிகாசங்கள் முழுமையான வடிவத்தை அடைஞ்சது இந்த காலத்துல தான். காளிதாசரோட சாகுந்தலம் மாதிரி உலக புகழ் பெற்ற நாடகங்கள் உருவாச்சு. கண்ண பறிக்கிற அஜந்தா ஓவியங்கள் வரையப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நாம பாக்குற கோயில் கட்டிடக்கலைக்கான ஆரம்ப புள்ளி குப்தர் காலத்துல தான் போடப்பட்டுச்சு. ஆனா எவ்ளோ பெரிய வெளிச்சமா இருந்தாலும் அதுக்கு கீழே ஒரு நிழல் இருக்கும் இல்லையா? குப்தர் காலத்திலயும் அப்படி ஒரு இருண்ட பக்கம் இருந்துச்சு. இந்த பொற்காலம் துரதிர்ஷ்டவசமா எல்லாருக்கும் பொன்னா ஜொலிக்கல. இங்கதான் அந்த வேதனையான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் வானத்தை அளக்கிற அறிவியல், இன்னொரு பக்கம் மனுஷனை புறப்பால பிரிக்கிற சாதி அமைப்பு. தீண்டாமைங்கிற கொடுமை இருந்ததை சீன பயணி ஃபாகியான் தன்னோட குறிப்புகள்ல பதிவு செஞ்சிருக்காரு. பெண்களோட நிலைமை இன்னும் மோசம். கல்வி மறுக்கப்பட்டுச்சு, கணவன் இறந்துட்டா மனைவியையும் உயிரோட எரிக்கிற சதிங்கிற கொடூரமும் நடந்துச்சு. எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு உண்டு.
குப்த பேரரசும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. சரி, இவ்ளோ உயரமா வளர்ந்த ஒரு பேரரசு எப்படி சரிஞ்சது? பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்து அதோட வீழ்ச்சியை எழுதுச்சு. முதல் அடி எங்கிருந்து விழுந்துச்சுன்னா மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஹூணர்கள் கிட்ட இருந்துதான். ஸ்கந்தகுப்தர் அவங்கள ரொம்ப வீரமா எதிர்த்து சண்டை போட்டாலும் இந்த தொடர் போர்கள் பேரரசோட கஜனாவை காலி பண்ணிடுச்சு. அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் பலவீனமா இருந்ததால நிலைமையை சமாளிக்க முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு யசோவர்மன் மாதிரி இருந்த உள்ளூர் தலைவர்கள் தங்களை சுதந்திர அரசர்களா அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், மாபெரும் பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது. குப்த பேரரசு செறிஞ்சாலும் அதோட தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. அறிவியல், கணிதம், இலக்கியம்னு அவங்க விட்டுட்டு போன மரபு ரொம்ப பெருசு. ஆக மறுபடியும் நாம அந்த முதல் கேள்விக்கே வரோம். உண்மையிலேயே பொற்காலம்னா என்ன? நாம ஒரு காலத்தை பொற்காலம்னு சொல்றதுக்கு அதோட அறிவியல், கலை சாதனைகளை பார்த்தா மட்டும் போதுமா? இல்ல அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைச்சதாங்கிறதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணுமா? இதுதான் குப்த பேரரசு இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?